உன்னோடுதான் என் ஜீவன் ஒன்றாக்கினான் நம் தேவன். நீதானம்மா என் தாரம் மாறாதம்மா என் நாடும் இந்த நேசம் பாசம் நாடும் வாழ்க. ஐயா மாமனுக்கு ஒன்றும் ஆகாது இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா. இப்போ நீங்கள் ரத்தம் கொடுத்து உங்கள் உடம்புல தாம்மா சத்து இல்லை. ஏதாவது சாப்பிடுங்கம்மா, ஜூஸ் மாதிரியாவது ஏதாவது குடிங்கம்மா. சொன்னா கேளுங்க, நான் போய் வாங்கிட்டு வரேம்மா. ரத்தம் கொடுத்துருக்கீங்க, மயக்கம் எதுவும் வந்துடும். அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, அம்மா நல்லா தான் இருக்கேன். அம்மா அண்ணா சொல்கிறத கேளுங்கம்மா, ஜூஸ் மாதிரியாவது குடிங்க. ரத்தம் கொடுத்துருக்கியல்ல, உங்கள் உடம்புலையும் சத்து வேணும்ல. இல்லை இலக்கியாம்மா, எங்கள் அண்ணன் பொழைச்சி எங்கள் அண்ணனுக்கு ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகுதான் எனக்கு மனசார எதுனாலும் இறங்கும். அது வரைக்கும் யார் என்ன எதுவும் சொல்லாதீங்க. ரத்தம் கொடுக்க போறேன்னு எங்ககிட்ட ஒரு வார்த்தையும் சொல்லலை. நீங்களே முடிவு பண்ணி போயிட்டீங்க. இப்போ அதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. என்னம்மா இது? நீங்கள் இப்போ ரத்தம் கொடுத்தா மட்டும் அங்கே எல்லாரும் உங்களை தூக்கி வச்சு கொண்டாடவா போகிறாங்க? நீங்கள் அடிச்சு பிறண்டு உங்கள் அண்ணனுக்கு முடியலன்னு சொல்லி வந்ததுக்கே அவங்க பார்க்க விட மாட்டேன்ட்டாங்க. ஆனால் நீங்கள் ரத்தம் கொடுத்துட்டு இந்த டயர்ட்லேயும் எங்கள் அண்ணன் பொழைச்சாதான் சாப்பிடுவேன்னு உட்காந்துருக்கீங்க. ஐயா என்ன பார்க்க கூடாதுன்னு சொன்னது எங்கள் மைனி தானே, எங்கள் அண்ணன் இல்லையே. அப்படியே அந்த இடத்துல எங்கள் அண்ணனுக்கு ஒன்றும் ஆகாமல் எங்கள் அண்ணன் என்ன ஏசினாலும் அவன் எங்கள் அண்ணன் தானையா. 1000 தான் இருந்தாலும் நாங்கள் 2 பேரும் அண்ணன் தங்கச்சி இல்லைங்கிறது ஆயிருமா? இல்லை ரத்த சொந்தம் இல்லைங்கிறது தான் ஆயிருமா சொல்லு? நாங்கள் 2 பேரும் ஒரு வயிற்றுல பிறந்த பிள்ளைகள். எங்கள் அண்ணனுக்கு இப்படி இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு மனசார எப்படியா இருக்க முடியும்? அதுவும் எங்கள் அண்ணனுக்கும் எனக்கு ஒரே ரத்தம்னு எனக்கும் தெரியும். எப்படி நான் கட்டுப்படுத்திட்டு இருக்க முடியும் சொல்லு? அதான் ஏன் ஓடி போய் ரத்தம் கொடுக்க போயிட்டேன். நான் ரத்தம் கொடுத்தனால இப்போ அவங்க எல்லாம் என்னை கொண்டாட வேணாம், அவங்களுக்கு இது தெரியவும் வேண்டாம். நான் அந்த ரத்தம் எடுக்கும்போது நர்ஸ்கிட்டையே சொல்லிட்டேன். நான் தான் கொடுத்தேன்னு எக்காரணத்தை கொண்டு வெளியே சொல்லிடாதேன்னு சொல்லிதாயா கொடுத்தேன். நீங்கள் இவ்வளோ தூரம் பண்ணியும் அவங்க உங்களை புரிஞ்சுக்கலையேம்மா. சீக்கிரம் அவங்க உங்களை புரிஞ்சுக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேம்மா. இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலம்மா. அவங்க புரிஞ்சுக்குவாங்கய்யா, பொறுமையாக புரிஞ்சுக்கட்டும். அவங்கெல்லாம் அந்த காலத்தில் உள்ளவிய, அவங்களுக்கு கோவப்படதா தெரியும். சரி விடு. எனக்கு அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா கோவமாக வருதுமா. நீ அதை வேற ஆளாக பார்த்தாதான் மக்கா உனக்கு அது கோவம். இப்போ உன் தங்கச்சிக்கு ஒன்றுன்னு வச்சுக்க, உனக்கு கஷ்டமாக தானேயா இருக்கும். உனக்கும் உன் தங்கச்சிக்கும் பேச்சுவார்த்தையே இல்லைன்னு கூட வச்சுக்கோ. உன் தங்கச்சிக்கு ஒன்று, நீ பார்க்க ஓட மாட்டியா ஐயா? அவளுக்காக அங்கே போய் நிற்க மாட்டியா ஐயா? அந்த மாதிரி தானே இதுவும். நம்ம சொந்தம் நம்ம பந்தம் நினச்சி பாரு, எதுவும் பெருசாக தெரியாது. வேத்தாளாக நினச்சாதான் என்றைக்கும் மன கஷ்டம். நம்ம சொந்தமாக நினை, ஒன்றும் தெரியாது. அம்மா இத்தனை வருஷம் எவ்வளோ பேச்சு வாங்கியிருப்பேன். ஊரார் பேசினதை விட எங்கள் அம்மையும் எங்கள் அண்ணனும் தான் என்னை அவ்வளோ பேசியிருக்காவ. இருந்தாலும் நான் இப்பயும் எங்கள் அண்ணனுக்கு ஒன்று ஓடி தானையா வந்தேன். எட்டு நின்று வேடிக்கை பார்க்கலல்ல, அதாயா என் பாசம். நீங்கள் பார்த்ததெல்லாம் எங்கள் அண்ணன் என்னை திட்டினதை மட்டும்தான். ஆனால் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அண்ணன் எனக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்கான் தெரியுமா? எப்படி என்னை பார்த்துக்குவான் தெரியுமா? தோடலையும் மாரலையும் போட்டு வளர்த்தது அவன் தான். என் கால் பாதம் கூட கீழே படக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து எல்லாம் செய்வான். என் மேலே உயிராக இருந்தான். அப்படி இருந்தவன் அவன் மனசுலையும் இப்போ கோவம் எப்படி வந்துச்சு? இப்படி ஆசாசியாக வளர்த்த தங்கச்சி இப்படி பண்ணிட்டாளேங்கிறது தானே கோவம். இருக்கட்டும், எவ்வளோ நல்ல நாளும் அப்படியே இருக்கட்டும் ஐயா. இதே நிலைமையில நான் படுத்து கிடந்தாலும் எங்கள் அண்ணன் ஓடி வந்திருப்போம், எனக்கு தெரியும். அம்மா அவிய அண்ணன் மேல எவ்வளோ பாசமா இருக்காவ. இதுக்காகவே சீக்கிரம் மாமா அம்மாவை புரிஞ்சுக்கிட்டு பேசணும். எங்க அம்மாவை இப்படி என்னால பார்க்கவே முடியல. இத்தனை வருஷம் அவங்க அவ்வளோ பேசினதையும் கேட்டுட்டும் அம்மா இவ்வளோ பாசமாக இருக்காங்கன்னா அம்மா உண்மையாகவே கிரேட் தான். அப்போ அவங்களும் அந்த அளவுக்கு அம்மாவை பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பழைய மாதிரி அம்மா மாற ஒரே ஒரு வாய்ப்பு கொடு கடவுளே. அம்மா டாக்டர் அம்மா, என் மகனுக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சிட்டாம்மா. நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் உள்ளே போய் பார்க்கலாம். தலையில் கொஞ்சம் நல்லா அடிபட்டதுனால பிளட் லாஸ் ஆகிருந்துச்சுன்னு பிளட் கேட்டிருந்தோம் இல்லையா? ஒரு டோனர் வந்து பிளட் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு பிளட் இன்செர்ட் பண்ணி ஆப்ரேஷனும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஆனால் அந்த இடத்துல அவங்களுக்கு பெயின் விட்டு விட்டு வந்துட்டு தான் இருக்கும். அதுக்கான மெடிசன்ஸ் நான் வந்து எழுதி கொடுக்குறேன், அதை கண்டினியூ பண்ணுங்கள். இந்தந்த டைமுக்கு என்னென்ன டேப்லெட்ஸ் சொல்லியிருக்கணும் அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். தலையில் இப்போ கட்டு போட்டிருக்கேன். கொஞ்சம் அவருக்கு நல்லா ரெஸ்ட்டு தேவை. வீட்டில் எதுவும் டென்ஷன் பண்ணாமல் கொஞ்சம் மைண்டை ஃப்ரீயாக விடுங்க. அவருக்கு நல்லா கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்கள். ஒரு 4 to 5 days நல்லா ரெஸ்ட்டில் இருக்கணும். டேப்லெட் வந்து மிஸ் பண்ணாமல் சாப்பிட்ணும். அதுக்கப்புறம் ஒரு 10 days கழித்து கூட்டிகிட்டு வாங்க. இன்னொரு தடவை அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கட்டு போடணும். அதுக்கப்புறம் நார்மல் ஆயிரும். ரொம்ப பெரிய ஆபத்துலாம் இல்லை, நீங்கள் பயப்படாமல் இருக்கலாம். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ஹாஸ்பிட்டலில் இருக்கட்டும். நாளைக்கு மார்னிங் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம், ஓகேவா? அப்புறம் ஆப்ரேஷனுக்கான ஃபுல் செட்டில்மெண்ட் கொடுத்துட்டிங்களா? கட்டிட்டோம் டாக்டர், ரிசப்ஷனில். ஓகே.
நான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற மெடிசனையும் கையோட வாங்கிக்கோங்க, ஓகேவா? ஓகே டாக்டர். டாக்டர், இப்போ நான் எங்கள் அப்பாவை உள்ளே போய் நாங்கள் பார்க்கலாமா? இப்போ பார்க்க முடியாது, கொஞ்சம் மயக்கத்தில் இருக்காங்க. ஒரு 1 hour கழிச்சு எல்லாருமே உள்ளே போய் பார்க்கலாம். அவங்க முன்னாடி போய் ரொம்ப அழுதுட்டு இருக்காதீங்க, நார்மலாக இருங்க. அவங்கள ரொம்ப திங்க் பண்ண வைக்கிறதோ இல்லை அவங்கக்கிட்ட ஃபீல் பண்ணுறதோ பண்ணாதீங்க. ஏன்னா தலையில் தான் நல்லா அடிபட்டிருக்கு. ஸோ அவங்க சேட் ஆகும்போது ஓவராக ஏதாவது திங்க் பண்ணும்போது பெயின் கொஞ்சம் நிறையாவே இருக்கும். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நீங்கள் நார்மலாக எப்பயும் போல் அவங்கக்கிட்ட பேசுங்க, அவங்களும் சீக்கிரம் குணமாயிருவாங்க. ஓகே டாக்டர், ரொம்ப தேங்க்யூ. ஓகேப்பா. ஆச்சி, அம்மா அழாதீங்க. அதான் அப்பாவுக்கு ஒன்றும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கல்ல, நாளைக்கு அப்பாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம். நீங்கள் அப்பா முன்னாடி அழாமல் மட்டும் பேசுங்க. ஏதோ நம்ம நேரம் இப்படி ஆயிடுச்சு, ஆனால் அப்பாவுக்கு எதுவும் ஆகலைல்ல, அது வரைக்கும் சந்தோஷம். ஆமாம்மா, அவருக்கு ஒன்றும் ஆகலை, அது வரைக்கும் நல்லதுன்னு நினச்சிக்கோங்க. ஆப்ரேஷனும் நல்லபடியாக முடிஞ்சுது, இனி ஒரு பிரச்சனையும் இல்லை. 2 பேரும் தைரியமாக இருங்க, அழுகாதீங்க. நான் ரொம்ப பயந்துட்டேயா. நம்ம குடும்பத்து மேலே என்ன கண்ணு பட்டுச்சோ சாமி, இப்படி வந்து கிடக்குறானே பாரு என் மகன். அப்பாவை ஒரு நாள் கூட நான் இப்படி பார்த்ததே இல்லை மக்கா, பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கியா. அழாதீங்கம்மா. ஈஸ்வரி அழாதம்மா, ஏதோ நம்ம குடும்பத்துக்கு ஏதோ கெட்ட நேரம் நினச்சி விட்டுருவோம். தலைக்கு வந்து தலைப்பாகையோட போச்சுங்க மாதிரி. நம்ம பையனுக்கு தலையில் அடிபட்டு எதுவும் ஆகலை, கடவுள் புண்ணியத்தில் பொழைச்சிட்டான். கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஆமாம்மா, அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். அப்பாவோட பிளட் குரூப் ரொம்ப ரேரான பிளட் குரூப், அது கிடைக்கவே இல்லை. டாக்டர் கூட என்கிட்ட கேட்டாங்க, உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது இருந்தால் கூட நம்ம அந்த பிளட் எடுத்து யூஸ் பண்ணலான்னு. ஆனால் நமக்கு யாருக்குமே அந்த பிளட் குரூப் இல்லை. வேறு என்ன பண்ணுறதுனே தெரியல. நாங்களும் எங்கள் சைடில் இருந்து ஏதாவது ட்ரை பண்ணுறோன்னு சொல்லிட்டு போனாங்க. கடவுள் புண்ணியத்தில் யாரோ வந்து பிளட் கொடுத்துருக்காங்கம்மா. அந்த ரத்தம் மட்டும் இப்போ யாரும் கொடுக்காம இருந்திருந்தா அப்பாவோட நிலைமை இன்னும் மோசமாக இருந்திருக்கலாம். தக்க சமயத்தில் யாரோ கொடுத்து உதவி இருக்காங்கம்மா. ஐயோ அப்படியா ஐயா, கொடுத்தவங்களுக்கு புண்ணியமாக போகும். என் புருஷன் உயிரை இன்னைக்கு அவங்க தான் காப்பாற்றிருக்காங்க. அவங்கள மட்டும் நேரில் பார்த்தேன், நான் காலையிலேயே விழுந்து நன்றி சொல்லிடுவேன் ஐயா. என் மக தாண்டி ரத்தம் கொடுத்தா. அவங்க அண்ணனை பார்க்க ஓடி வந்தப்ப இங்கே ஏன் வந்தப்போன்னு நீ தாண்டி விரட்டினேன். இப்போ பாரு, என் மக ரத்தம் கொடுத்து காப்பாற்றினதுக்கு காலைல விழுந்து நன்றி சொல்லுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. சரிம்மா, தைரியமாக இருங்க. 1 மணி நேரம் கழிச்சு தானே அப்பாவை பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. நானும் மாறனும் போய் மற்ற மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு வரோம். சரியா? அம்மா, ஆச்சி, நீங்களும் எதுவும் சாப்பிடாம இருக்கீங்களா? உங்களுக்கு ஏதாவது நான் வாங்கிட்டு வரட்டுமா? வேண்டாம் மக்களே, அப்பா முழிச்சு என்கிட்ட 2 வார்த்தை பேசிட்டியா, பிறகு வாங்கி சாப்பிட்டுக்கிடலாம். ஆமாய்யா, இன்னும் அவன் மயக்கத்தில் தான் இருக்கேன்னு டாக்டர் சொன்னாவல்ல, அவன் முழிச்சு பார்த்த பிறகு சாப்பிட்டுக்கலாம் ஐயா. சரி, இப்படி நின்றுட்டே இருக்காதீங்க, எங்கேயாவது உட்காந்துருங்க. 1 மணி நேரம் கழிச்சு போய் எல்லாரும் அப்பாவை பார்க்கலாம். சரியா? அரவிந்த் அண்ணே, சொல்லியா? ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சதுண்ணே, ஒரு பிரச்சனையும் இல்லை. நாளைக்கு காலையில் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. மாத்திரை மட்டும் கொஞ்ச நாளைக்கு எழுதி கொடுத்துருக்காங்க. மாத்திரை தொடர்ந்து போட சொல்லியிருக்காங்க. பிறகு ஒரு 10 நாள் கழிச்சு வந்து கட்டை மட்டும் மாற்றிக்க சொல்லியிருக்காங்க. பயப்படுறபடி ஒன்றும் இல்லை. ஐயா ராகு, எங்க அண்ணன் கண்ணு முழிச்சிட்டானா ஐயா? அவனுக்கு ஒன்றும் இல்லையா ஐயா? இல்லைம்மா, கண்ணு மட்டும் இன்னும் முழிக்கல. 1 மணி நேரம் கழிச்சு தான் முழிப்பாகலாம். ஆனால் ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிச்சு, உயிருக்கு எந்த சேதாரமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கம்மா. நான் கும்பிட்ட தெய்வம் என்ன கைவிடலையா, நல்லபடியாக எங்க அண்ணன் பொழைச்சிட்டான். ரத்தம் வேற கிடைக்காம ரொம்ப நேரமாக ஹாஸ்பிட்டலில் டோனர் கிட்ட ஒவ்வொருத்தரையே கேட்டுட்டு இருந்திருக்காங்க. யாரோ தெரியல, இந்த ஹாஸ்பிட்டல்லையே டோனர் இருந்திருப்பாங்க போல. அவங்க கொடுத்த பிளட்டை வச்சு தான் ஃபர்ஸ்ட் பிளட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் ஆப்ரேஷனே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க மட்டும் இல்லைன்னா நிலமை கிரிட்டிக்கலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. அண்ணா, மாமாக்கு பிளட் கொடுத்ததே அம்மா தான். என்னம்மா சொல்ற? அம்மா தான் பிளட் கொடுத்தாங்களா? ஆமாண்ணா, அத்தை தான் அம்மா வந்ததும் ஏன் வந்தேன்லாம் திட்டினாங்கல்ல. பிளட் கொடுக்க போறேன்னு சொன்னா நிச்சயம் வேண்டான்னு சொல்லிடுவாங்கன்னா அம்மா யார்கிட்டையும் சொல்லாம பிளட் கொடுத்துருக்காங்க. நீங்களும் யார்கிட்டையும் சொல்லாதீங்க, யாரோ பிளட் கொடுத்ததாவே இருக்கட்டும். ஐயோ, ரொம்ப பெரிய வேலை பண்ணியிருக்கீங்கம்மா. எங்க அண்ணனுக்கு நான் பண்ணாம யாரையா பண்ணுவா? மாறனோட அம்மா உங்களை தான் ரொம்ப பாராட்டிட்டு இருந்தாங்க. பிளட் கொடுத்தது மட்டும் யாருன்னு தெரியல, அவங்க மட்டும் என் கண்ணு முன்னாடி வந்தா காலைல விழுந்து நன்றி சொல்லுவேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆமாம், எங்கள் அம்மா வந்தப்போ ஏன் வந்துன்னு அசிங்கப்படுத்தினாங்க. ஆனால் எங்கள் அம்மா அதை துளி கூட மனசில் வைக்காம அவங்க அண்ணனுக்கு ஒன்று ரத்தம் கொடுத்துருக்காங்க. இப்போ ரத்தம் கொடுத்தது யாரோ அவங்க காலில் விழுந்து நன்றி சொல்லுவேன்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? ஐயா அரவிந்த், கம்மனரியா. பரவாயில்லம்மா, இருக்கட்டும். அண்ணனோட கோவம் நியாயமானது தான், எனக்கு அது புரியுது. சீக்கிரம் பழைய மாதிரி எல்லாம் மாறும்னு நம்புவேண்ணே. நீங்கள் எதுவும் வருத்தப்படாதீங்க. ஐயா, நான் தான் ரத்தம் கொடுத்தேன்னு சொல்லிடாதையா. இல்லைம்மா, சொல்ல மாட்டேன். நீங்கள் ரத்தம் கொடுத்துருக்கீங்க, உங்கள் உடம்புலையும் சத்து இருக்காது. அதான் அவங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கல்ல, ஏதாவது சாப்பிடுங்கம்மா. சரியா? ஈஸ்வரி, என்னங்க என்னங்க, இப்போ பரவாயில்லையாங்க? தலையில் வலி எப்படி இருக்குங்க? பரவாயில்லம்மா, நல்லா தான் இருக்கு. ரொம்ப அசதியாக இருக்கு. உங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க, ஆப்ரேஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. நாளைக்கு காலையில் உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிடலான்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கங்க. ஆமாம்மாம்மா, மாத்திரை மட்டும் கொஞ்ச நாள் எடுக்க சொல்லியிருக்காங்க. 10 நாள் கழிச்சு வந்து கட்டு மட்டும் மாற்றிக்கிறதா. அப்பா, உங்களெல்லாம் இப்படி கொண்டு வந்து நிறுத்திட்டேனே,
ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் நல்லா இருந்தால் எங்களுக்கு அது போதும்ப்பா. நல்லாதாம்மா இருக்கேன். நேற்று நல்லா தான் எப்பயும் போல வந்தேன். ஒரு கார்காரன் வேகமாக வந்து இடிச்சிட்டான். அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. முடிச்சு பார்த்தா ஆஸ்பத்திரியில் இருக்கேன். டாக்டர் தான் சொன்னாங்க இந்த மாதிரி அடிபட்டு உங்களை நேற்று ராத்திரி கொண்டு வந்து சேர்த்தாங்கன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, சீக்கிரம் குணமாயிருவீங்க. அதான் நாளைக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக சொல்லிட்டாங்கல்ல, மாத்திரை மட்டும் தவறாமல் போடுங்க, சீக்கிரம் ரெடி ஆயிரும். ம் சரி மாப்பிள்ள, எங்கே மாறின அம்மாவெல்லாம் காணோம்? பாட்டி கோயிலுக்கு போயிருக்காங்கப்பா. தம்பி உங்களுக்கு மருந்து மாத்திரைலாம் வாங்க போயிருக்கான். டாக்டர் நீங்கள் கண்ணு முடிச்சிட்டீங்க பார்க்கலான்னு சொன்னோன்னே நாங்கள் தான் இருந்தோம், அதான் உள்ளே வந்து பார்த்தோம். சரிம்மா. சரிங்க, நீங்கள் ஓய்வெடுங்க, நாங்கள் வெளியே தான் இருப்போம். உங்களுக்கு என்னனாலும் தயங்காமல் கூப்பிட்டு கேளுங்க. ஆ சரிம்மா. மாமா ஏதாவது சாப்பிட்றீங்களா, வாங்கிட்டு வரட்டுமா? இல்லை மாப்பிள்ள, உடம்புல சத்துலன்னு குளுக்கோஸ் போட்டிருக்காங்க. குளுக்கோஸ் போட்டு ரொம்ப நேரம் கழிச்சு தான் சாப்பிடணுமா. டாக்டர் நான் சொல்லுவேன், அது வரைக்கும் எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆ அப்போ சரி மாமா, சரி ஓய்விடுங்க. ஆ சரி மாப்பிள்ள. அண்ணே, என்னால் உள்ளே வந்து தான் பார்க்க முடியல, ஆனால் நீ கண்ணை முடிச்சிட்டேங்கிறத பார்த்துட்டு தானே நான் வீட்டுக்கு போகிறேன். ஐயா செந்தில், நான் இன்னும் குத்துக்கல்ல மாதிரி இருக்கேன் ஐயா. ஆனால் நீ உனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துட்டேயா. இந்த ஆண்டவனுக்கு இப்படி ஏதாவது பண்ணி பார்க்கணும்னா என்ன படுக்கையாக்கியிருக்கலாமே ஐயா. உன்னை இப்படி வந்து ஆஸ்பத்திரியில் படுக்க வச்சுட்டானேயா. ஏம்மா அதான் எனக்கு ஒன்றும் இல்லைல்லம்மா, நான் தான் பொழைச்சிட்டேன்ல, ஏன் அழுறீங்க, ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? மனசு வேதனையாக இருக்கு சாமி, உன்னை இப்படி பார்க்க முடியலம்மா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நாளைக்கு தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டாங்கல்ல, மாத்திரை மட்டும்தானே போட சொல்லியிருக்காங்க, நான் போட்டு என் உடம்பு பார்த்துக்கிறேம்மா. ஐயா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், சொல்ல வேண்டாம்னு தான் நினச்சேன், மனசு கேட்கலையா. என்னம்மா விஷயம்? உன் தங்கச்சி வந்தாயா? உன் தங்கச்சி மட்டும் இல்லை, உனக்கு அடிப்பட்ட ஆஸ்பத்திரியில் இருக்க விஷயம் கேட்டு உன் தங்கச்சி புருஷன் புள்ள மகன் எல்லாரும் வந்தாவையா. ஆனால் உன் பொண்டாட்டி உன்னை பார்க்கவும் விடலை, எங்ககிட்ட இருக்கவும் விடலையா. நான் கூட அவள் வந்த உடனே உங்கள் அண்ணனை பாருன்னு அழுக ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் என் புருஷன் இப்போ வரைக்கும் உங்ககிட்ட பேசலை. நீங்கள் வந்தது தெரிஞ்சால் என்ன தான் சத்தம் போடுவார், முதல்ல போங்கன்னு தெய்வானையே விரட்டிட்டாயா. ஆனால் அவன் அண்ணன் குணமாயி முடிச்சிட்டான்னு செய்தி தெரியறதுக்கு முந்தி நான் போக மாட்டேன்னு யாரோ மூணாவது மனுஷி மாதிரி தூரமாக உட்காந்துக்கிட்டு இருந்தாயா. உனக்கு ரத்தம் கிடைக்கலன்னு டாக்டர் ஒவ்வொருத்தட்டியாக கேட்டுட்டு இருக்கும்போது அவள் எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் ஒரே ரத்தம் தான், நான் கொடுக்குறேன்னு உன் வந்து உனக்கு ரத்தம் கொடுத்து அவள் தாயா காப்பாற்றிருக்கா. இது நமக்கெல்லாம் தெரிஞ்சா நம்ம அவளை திட்டுவோமோன்னு யார்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்லி அவள் ரத்தம் கொடுத்துருக்காயா. உன் தங்கச்சி இன்னும் மாறவே இல்லையா. நம்ம இத்தனை வருஷம் பேசாமல் இருந்தாலும் எனக்கு ஒன்று உடனே ஓடி வந்து துடிச்சு ரத்தம் கொடுத்து இன்றைக்கும் உயிரை காப்பாற்றிருக்காயா. நம்ம தான் அவளை புரிஞ்சுக்கிடாமல் நடந்துட்டோம்யா. என்னம்மா சொல்றீங்க? ஆமாய்யா, அவள் தான் இன்னைக்கு உனக்கு ரத்தம் கொடுத்துருக்காயா. வருஷமும் இத்தனை ஆயிட்டு, இனிமேலும் அவட்ட பேசணுமா பேசக்கூடாதான்னு நீயே முடிவு பண்ணிக்கையா. என்னாச்சம்மோ? நானும் நீ ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததுலேருந்து பார்க்குறேன், டல்லாவே தான் இருக்க, என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, யோசிச்சுட்டு இருக்கேன் சும்மா. என்ன யோசிக்கிறேன்னு சொன்னால் நானும் சேர்ந்து யோசிப்பேன்ல. இல்லை, அது என்னதான் அந்த காலத்து மனுஷங்களுக்கு இப்படி ஒரு பரட்டு கவருமோ தெரியல. ஒரு வருஷம் 2 வருஷம், ஏன் மேக்ஸிமம் 5 6 ஓகே தான். ஆனால் அம்மா கல்யாணம் பண்ணி எனக்கே இப்போ 26 வயசாச்சு, 26 வருஷம் ஆச்சு, இன்னுமா அவங்க இவ்வளோ கோவமா இருக்காங்க? அம்மா கிட்ட பேசவோ இல்லை அம்மாவை ஏற்றுக்கவோ ஏன் அவங்களுக்கு மனசு இல்லை? அது ஒவ்வொருத்தர் வளர்ற விதம். ஒரு சிலர் ஜாதிலாம் ஒன்றும் இல்லை, பணக்காரன் ஏழன்னா ஒன்றும் இல்லை, எல்லாரும் சமம்னு நினைப்பாங்க. அப்படி சொல்கிற எல்லாருமே எல்லார் மனுஷன் கூட சகஜமாக பழகிறதுக்கு அவங்களுக்கு ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கும். அப்போ எல்லாரும் ஒன்று தான், சமம் தான், இதில் வேற்றுமை கிடையாதுன்னு அவங்க புரிஞ்சிருப்பாங்க. இல்லை ஜாதி தான் பெருசு, நாங்கள் பணக்காரங்க நீங்கள் ஏழைங்க அப்படின்னு பேசுகிறவங்கலாம் அவங்கள சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் சேம் கேஸ்டாக இருந்திருப்பாங்க. அப்போ அவங்க மனசில் நம்ம தான் பெருசுங்கிற எண்ணம் வந்திருக்கலாம். இல்லை பணக்காரன்னா அவனை சுற்றி அவன் பார்க்குற எல்லாருமே பணக்காரங்களாக இருந்திருப்பாங்க. அப்போது நம்மளோட ஸ்டேட்டஸ் கம்மி அப்படின்னு இதெல்லாம் பார்க்கலாம். இப்போது உங்கள் மாமா ஃபேமிலியும் எல்லாரும் கிராமத்தில் வளர்ந்தவங்க தானே, அவங்க மைண்ட் செட் அப்படி இருக்குது, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? மாறுவாங்கன்னு இத்தனை வருஷம் நினச்சிங்க, மாறலை. இனிமேல் நம்ம கையில் ஒன்றும் இல்லை, கடவுள் பக்கம் விட்டுற வேண்டியதான். அவங்க மாறணும், அத்தைக்கிட்ட நார்மலாக பேசணும்னு விதி இருந்தால் மாறி பேசுவாங்க, இல்லையா இல்லை, அவ்வளோதான். அதை நினச்சி ஃபீல் பண்ணி என்ன ஆக போகுது இப்போ? அதுவும் சரிதான், இத்தனை வருஷம் ஏற்றுக்காதவங்க இனிதான் வந்து உடனே ஏற்றுக்க போகிறாங்களோ என்னமோ. ஒருவேளை ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலாம். எனக்கு ஏன் அப்படி தோணுதுன்னா, இத்தனை வருஷமாக அத்தையும் அவங்க பேசலங்கிறனால ஒதுங்கி தான் போனாங்க. ஒரே ஒரு நாள் மட்டும் கோயிலில் உங்கள் மாமா யதார்த்தமாக பார்த்தப்ப கூட அத்தையை திட்ட தான் செஞ்சாங்க. அப்போ கூட பிரச்சனை வேணாம்னு அமைதியாக தான் வந்தாங்க. மோஸ்ட் ஆஃப் இவங்க 2 பேரும் நேருக்கு நேராக மீட் பண்ணிக்கிட்டது அதுதான் நினைக்கிறேன்.
ரொம்ப நாளா இப்படி தானே இருக்காங்க. இன்னைக்கு அவங்க அண்ணனுக்கு ஒன்று தானே போயிருக்காங்க. அது எப்படியும் அவங்களுக்கு தெரியாமையா இருக்கும். நம்ம இத்தனை வருஷம் பேசாம இருந்து பார்க்குற இடத்துல எல்லாம் திட்டி இவளை இப்படி ஒதுக்கி வச்சாலும் நமக்குன்னு ஒன்று வந்திருக்கான்னு யோசிக்கலாம்ல. யாரு அந்த வீட்டாளுங்க யோசிக்க போறாங்களா? அவங்கெல்லாம் அதில் யோசிக்க மாட்டாங்க. மாமா அப்படி யோசிக்கிறதுக்கு முதல்ல நம்ம எல்லாம் வந்தோங்கிறத சொல்லணும்ல. யாரு சொல்லுவான்னு நீ நினைக்கிற? நம்ம வந்ததையே அங்கே பெருசாக யாரும் எடுத்துக்கல. அப்புறம் இது ஒரு விஷயமா போய் வேற அவர்கிட்ட சொல்லுவாங்களா என்ன? நீ ஏன் அப்படி யோசிக்கிற? உங்க அத்தை ஆச்சி அவங்கெல்லாம் சொல்லலைனாலும் மாறன் சொல்ல வாய்ப்பு இருக்குல்ல. மாறன் நம்ம வீட்டு பிள்ளையை தான் லவ் பண்ணுறான். அவனுக்கும் எப்படியாவது இந்த 2 குடும்பமும் சேரணும்னு தான் ஆசையாக இருக்கும். இப்போ இல்லைனாலும் அட்லீஸ்ட் உங்கள் மாமா கொஞ்சம் ரெடியாகி வரும்போதாவது ஒரு 2-3 நாள் கழிச்சு கூட இந்த மாதிரி எல்லாரும் வந்தாங்கன்னு அட்லீஸ்ட் காதில் போட்டு வைக்கலான்னு கூட சொல்லலாம். உங்கள் மாமா கொஞ்சமாவது யோசிப்பாங்கல்ல, நம்ம இவ்வளோ தூரம் பண்ணி நமக்காக வந்திருக்காங்கன்னு. எது நடந்தாலும் நல்லதுக்குன்னு நினச்சிட்டு போக வேண்டிதான். யாருக்கு தெரியும், இது கூட அண்ணன் தங்கச்சியை சேர்த்து வைக்கிறதுக்கு கடவுள் போட்ட இதாக இருக்கலாம். எப்படியோ அவங்க பேசினா சந்தோஷம், பேசலனாலும் பரவாயில்ல, அப்படியே இருக்க வேண்டிதான். நீ சொல்றதும் சரிதான். யோசிக்கலாம், அப்படி யோசிக்காமையும் இருக்கலாம். சரி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஆனா ஒன்று தாரணிமா, இத்தனை வருஷம் மாமா பேசாம இருந்தாலும் அம்மா அவருக்கு ஒன்று துடிச்சு போய் ரத்தம் கொடுத்துருக்காங்க. இத்தனைக்கும் நான் வெளியே நின்றுட்டு இருந்தேன். இலக்கியா சாமி கும்பிட போயிருக்கா. எங்க 2 பேர்த்துக்கிட்டையும் ஒரு வார்த்தையும் சொல்லலை, கேட்கவும் இல்லை. இவங்களாவே ரத்தம் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. இலக்கியா அம்மையை காணோன்னு தேடி ஒரு ரூம்ல போனால் அங்கே படுத்திருக்காங்க. என்னாச்சுன்னு கேட்டால் ரத்தம் கொடுத்துட்டு இருக்கேன் எங்கள் அண்ணனுக்குன்னு சொல்கிறாங்களாம். பிறவே எனக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாரும் உள்ள உட்காந்துருந்தோம். சரி திடீர்னு ரத்தம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணி கொடுத்துட்டீங்க, ஏதாவது சாப்பிடுங்க டயர்டாக இருக்கும் அப்படின்னா கூட, இல்லை எங்கள் அண்ணன் முடிச்சுட்டாங்கிற சந்தோஷமான விஷயம் தெரிஞ்சாதான் எனக்கு ஏதாவது இறங்கும் அப்படின்னு அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. இவ்வளோ ஒதுக்குனாலும் நம்ம அம்மா இவ்வளோ பாசம் காட்டுறாங்களேன்னு ஒரு பக்கம் அம்மாவை பார்க்க பாவமாக இருக்குது. பாத்தியா, தான் ஆடாட்டியும் தான் தசை ஆடுன்னு சொல்லுவாங்க. என்னதான் அத்தை அப்படி பேசாமல் இருந்தாலும் அவங்க அண்ணனுக்கு ஒன்று பதறி ஓடி போகிறாங்கல்ல, அதுதான் பாசம். அந்த பாசத்துக்கு முன்னாடி இந்த வெட்டி வீராப்பு கௌரவம் அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. பாசம் அவ்வளோதான். நம்ம அத்தை பாசத்தை சூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க இந்த வீணா போன வரட்டு கௌரவத்தையும் வைராகியத்தையும் சூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களும் கூடிய சீக்கிரம் நம்ம அத்தையோட பாதையே சூஸ் பண்ணட்டும்னு நம்புவோம். சரிம்மா.